நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாழ்வின் அடையாளமாக, வாழ்வின் வெற்றியாக நமக்கு முன்பாக இருக்கிறார். வாழ்வை உரிமையாக்கி கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உற்று நோக்கி திருப்பாடல் 49 வரிகளை பாடி மகிழ்கிறோம். பல்லவியாக மத்தேயு 5:3 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நமக்கு அளித்து நம்மை ஆழமான சிந்தனைக்கு அழைத்து செல்கிறது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறது, தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே, தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவிக்கென குறிக்கப்பட்டுள்ளனர், சாவே அவர்களின் மெய்ப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனிதனை சாவுக்கு அல்ல, வாழ்வுக்கே அழைத்திருக்கிறார். ஆகவே வாழ்வை உரிமையாக்கி கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அடையாளம், ஏழையரின் உள்ளத்தோராய் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து விண்ணரசை உரிமையாக்கி கொள்ளவே. அதற்காகவே நாம் இப்பொழுது இணைந்து மன்றாடுகிறோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. கடவுளை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் கல்லறைகளை வாக்களிப்பதில்லை, மாறாக மீட்பை உறுதி செய்கிறார். பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து தூக்கி நிறுத்துவார். காரணம், நாம் நம்பியிருக்கிற கடவுள் உயர்ந்தவர் மட்டுமல்ல, அவர் உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிற ஒரு நிறைவான ஆண்டவர் அவர். ஆகவேத்தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கடவுளை நினைக்கவும் சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம். இதோ இந்த நாளில் ஆண்டவரையே சிந்தித்து வாழ்கிற உங்களுக்கு இறைவன் நிறை ஆசீர் அளிக்கிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே, ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்களின் பின் செல்வதில்லை என்ற வார்த்தை நம்முடைய கண்களை திறக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இதோ இந்த வார்த்தைகளை நினைவுகூர்ந்து கடவுளே நம்முடைய உன்னதமான செல்வம் என்பதை உணர்ந்து பாடுவோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே.
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து ஆசி பெற்றோர் என்ற அடையாளத்திலே எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். உயிரோடு இருக்கையில் நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கவும், உம்முடைய ஆசியை பெற்ற பிள்ளைகளாக வாழவும், நன்மையை எந்நாளும் நாடி நிற்கிற பிள்ளைகளாக எங்கள் மூதாதையர்களுடைய கூட்டத்தோடு நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.